மழை நிவாரணம் கோரி மரப்பாலம் சந்திப்பில் மறியல், முதல்வரின் காரை முற்றுகை. வேல்ராம்பேட்டில் போலி மதுபான தொழிற்சாலை கண்டுபிடிப்பு, 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களுடன் 7 பேர் கைது. பாகூர், ஊசுடு, கிருமாம்பாக்கம் ஏரிகள் நிரம்புகின்றன. நீர்மட்டம் உயர்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கல்வி என்ற பெயரில் மாணவர்களுக்கு சுமையை கொடுக்கக்கூடாது, முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தல். விரிவான செய்திகள். மழை நிவாரணம் கோரி சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் அவ்வழியே வந்த முதலமைச்சர் ரங்கசாமியை முற்றுகையிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த 6 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் உள்ள குடிசை வீடுகளில் நீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் மழையில் விழுந்த மரங்களை அகற்றாததால் அப்பகுதி மக்கள் பெரிதும் சிரமம் அடைந்துள்ளனர். எனவே குடிசை பகுதிகளில் தேங்கி நிற்கும் நீரை வெளியேற்ற வேண்டும், விழுந்த மரங்களை அகற்றி மழை நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் மரப்பாலம் சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமியை மறியலில் ஈடுபட்டவர்கள் முற்றுகையிட்டு கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நாங்களும் கூப்பிடுறோம், ஒரு தடவை கூட வரல, வந்து பார்த்தா தான் நாங்கள் என்ன சூழ்நிலை எப்படி இருக்குதுன்றது கவனத்துக்கு சொல்ல முடியும். சரிண்ணா, நாங்கள் இங்கே இருக்கிறோம், நீங்கள் அனுப்பிவிடுவோம். ரோடு நீங்கள் வந்த உடனே நான் ஓப்பன் பண்ணி விட்டுறோம். பின்னர் அதிகாரிகளை அழைத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வர் உறுதியளித்ததின் பேரில் சாலை மறியல் கைவிடப்பட்டது. வேல்ராம்பட்டு பகுதியில் செயல்பட்டு வந்த போலி மதுபான தொழிற்சாலை கண்டுபிடிக்கப்பட்டு 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களுடன் 7 பேரை கலால் துறையினர் கைது செய்தனர். வேல்ராம்பட்டு பகுதியில் கள்ளத்தனமாக போலி மதுபான தொழிற்சாலை செயல்பட்டு வருவதாக முதலியார்பேட்டை போலீசாருக்கு தகவல் வந்தது. இதனையடுத்து முதலியார்பேட்டை போலீசார் கலால் துறை ஆணையர் அன்பழகன் தலைமையிலான அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இதுகுறித்து கலால் துறை துணை ஆணையர் அன்பழகன் கூறுகையில், போலீசாரின் தகவலின் பேரில் வேல்ராம்பட்டு மறைமலை நகர் பகுதியில் சோதனையிட்டதில் அங்கு தனி கொட்டகை அமைத்து போலி மதுபான தொழிற்சாலை செயல்பட்டு வருவது கண்டுபிடிக்கப்பட்டது என்றும், கொட்டகையில் இருந்த 25 அட்டை பெட்டியில் 1200 மது பாட்டில்கள், 50 லிட்டர் கொள்ளளவு உள்ள 7 கேன்களில் மதுபான கலவை, போலி லேபிள், காலி பாட்டில்கள், எசன்ஸ், மதுபான பொருட்களை ஏற்றிச் செல்ல பயன்படுத்தப்பட்ட லாரி ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் இதன் மதிப்பு 4 லட்சம் ரூபாய் என்றும் அவர் கூறினார். மேலும் போலி மதுபான தொழிலில் ஈடுபட்டு வந்த கடலூர் புதுப்பாளையத்தைச் சேர்ந்த முருகன், செல்வம், அசோக்குமார் உள்ளிட்ட 7 பேரை கைது செய்துள்ளதாக தெரிவித்த துணை ஆணையர் அன்பழகன், இடத்திற்கு சொந்தமான பாகூரைச் சேர்ந்த பாலு என்பவரை தேடி வருவதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக ஏரிகளில் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பாகூர், ஊசுடு, கிருமாம்பாக்கம் உட்பட 80 ஏரிகள் உள்ளன. கடந்த 1 வாரமாக புதுச்சேரியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மிகப்பெரிய ஏரிகளான பாகூர் ஏரி மற்றும் ஊசுடு ஏரி நிரம்ப துவங்கியுள்ளன. கடந்த 10 தினங்களுக்கு முன்பு வறண்ட ஏரியாக காணப்பட்ட பாகூர் ஏரியில் தற்பொழுது சுற்றுப்பகுதியிலிருந்து நீர் வரத்து அதிகமாகி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் அனைத்து ஏரி மற்றும் குளங்களில் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் விவசாயத்துக்கு தேவையான நீர் போதிய அளவு எளிதில் கிடைப்பதாகவும் குடிநீரும் சுத்தமாக இருப்பதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஏரிகளுக்கு நீரை கொண்டு வரும் வாய்க்கால்களை தூர்வாரி சுத்தப்படுத்தினால் மழை நீரை பல மாதங்களுக்கு பாதுகாக்க முடியும் என்று விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். கல்வி என்ற பெயரில் மாணவர்களுக்கு சுமையை கொடுக்கக்கூடாது என்று முதலமைச்சர் ரங்கசாமி ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். முருங்கம்பாக்கம் தீரர் சத்தியமூர்த்தி அரசு உயர்நிலைப் பள்ளி மேல்நிலைப் பள்ளியாக மாற்றப்பட்டு இதனை மாணவர்களுக்கு அர்ப்பணிக்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பள்ளியை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் வல்லவன் தலைமையேற்க துணை இயக்குநர் கிருஷ்ணராஜ் வரவேற்புரை வழங்கினார். விழாவில் சபாநாயகர் சபாபதி கலந்து கொண்டு கல்வெட்டை திறந்து வைக்க அமைச்சர் தியாகராஜன் பெயர் பலகையை திறந்து வைத்தார். இதில் தலைமை ஆசிரியர் முருகசாமி, ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேசும்போது, மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளும் புது கட்டமைப்பு வசதிகளுடன் இயங்கி வருகிறது. இதன் மூலமே மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்க முடியும்.
இப்படிப்பட்ட அரசின் வசதிகளை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்க தகுதியான ஆசிரியர்களை மட்டுமே அரசு நியமனம் செய்து வருகிறது என்றும் மாணவர்கள் பெறும் வெற்றியே அரசின் வெற்றியாகும் என்று தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வி என்ற பெயரில் மாணவர்களுக்கு எந்நேரமும் கல்வியை போதித்து சுமையை கொடுக்கக்கூடாது என்றும் தெரிவித்தார். பிள்ளைகளுக்கு இந்த படிக்கிறதுக்கு ஒரு சுமையாக தெரிகிறதே இருக்கக்கூடாது. சுமையும் இல்லாமல் ஆனால் பதில் நல்லா தெரியும். அது மாதிரி தான் கொண்டு வரணும். பாடத்திட்டத்தில் எது அந்த அமைப்பே அப்படிதான் இருக்கும். அப்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான நேரத்தில் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறோம், சரியான நேரத்தில் விட்டுருணும். அப்படி இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு சொல்லித்தர ஆசிரியர் அந்த அவருடைய கடமையை உணர்ந்து சொல்லுகிறாங்க. இதேபோல் அரியாங்குப்பம் அரசு நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளியாக மாற்றப்பட்டு மாணவர்களுக்கு அர்ப்பணிக்கும் விழா நடைபெற்றது. இதன் தொடக்க விழாவினை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். இதில் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் வல்லவன் தலைமையேற்று முதன்மை கல்வி அதிகாரி கலைச்செல்வன் வரவேற்புரை வழங்கினார். விழாவில் சபாநாயகர் சபாபதி கலந்து கொண்டு கல்வெட்டை திறந்து வைக்க அமைச்சர் தியாகராஜன் பெயர் பலகையை திறந்து வைத்தார். இதில் தலைமை ஆசிரியர் சுந்தரமூர்த்தி, ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த 6 தினங்களாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் காற்றழுத்த தாழ்வு நிலை அரபிக்கடல் நோக்கி சென்று விட்டதால் மழையின் வேகம் குறைந்து காணப்படுகிறது. இருப்பினும் தற்பொழுது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதால் கடலோர பகுதிகளில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் தொடர் மழை பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி வெள்ளம் போல் காட்சியளிக்கிறது. நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் பல வீதிகளில் மழைநீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு விடிய விடிய கனமழை பெய்ததால் நகரில் பல இடங்களில் மழைநீர் வெள்ள ஆறாக ஓடியது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது.